மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, பேறு பெற்றோர் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தினுடைய அந்த இறை வார்த்தையை நினைவூட்ட விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் அழகா சொன்னார் இல்லையா? ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆம், அந்த ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அந்த பேறு பெற்ற அந்த சகோதரி யார்? அந்த குடும்பத்தை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த சகோதரியுடைய குடும்பத்தை, அவங்கள பத்தி நம்ம பேச போறோம், பழக போறோம், உறவாட போறோம். நிகழ்ச்சியோட நோக்கமே உறவாடுதல், உரையாடுதல் மற்றுமாக அவர்களோடு ஒரு சில மணித்துளிகள் உடனிருத்தல். பல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்பிக்கை வாழ்வில் ஆழம் பெற போகிறோம். அதுதான். அப்போ அவரோட பேசலாமா? நல்ல மதிப்பீடுகள் பலவற்றை வாழ கற்றுக்கொள்ளலாமா? வாங்க அவங்க குடும்பத்தாரோடு முதலில் நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் போஸ்கோ அமல்ராஜ். நான் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் மரியா ஜெனோவியா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. என் பேர் ஜெரோம். நான் பிகாம் முடிச்சுட்டேன். ஐம் சர்ச்சிங் ஃபார் ஜாப். ஓகே, குட். எந்த பங்கு இது? மணலி இடைவிடா சகாய மாதா பங்கு. Okay. உங்க மனைவியை பற்றி சொல்லுங்க. மனைவி எனக்கு ஏற்றவளை தான் இருக்கு. எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக அவங்க பேர் டெய்லி சொல்லுங்க. பண்ணிடுவா. அவளால் முடியலன்னா கூட ஒரு நாள் முன்னாடி எல்லாம் சொல்லி அதை சேர்ந்து என்னை பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 25 வருஷம் நாங்கள் கூட கல்யாணம் ஆகி திருமணம் 25 வருஷம். 20 வருஷம் ஆக போகுது. ஆக போகுது. சூப்பர். அதனால் எல்லாமே என்னை பற்றி கிளியராக தெரியும். நான் எப்போ அவங்க பேர் கேட்க மறந்துட்டேன். பேர் சொல்லுங்க. என் மனைவி பேர் ஷாம்லா லூர்து மேரி. ஷாம்லா லூர்து மேரி. சூப்பர். ஓகே ஓகே. அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு இந்த முட்டிக்கு கீழே கால் ரெண்டும் விளங்காது சார். நடக்க முடியாது. ஸ்டிக்கு வச்சுருந்தா நடப்பாங்க. ஓகே. பிறப்புல இருந்தே? பிறப்பில்லை சார், 1.5 வயசுல ஆயிடுச்சு சார் அவங்களுக்கு. 1.5 வயசுல. உங்களுக்கு எப்போ பழக்கம் தெரிய வந்தது? நான் கொஞ்சம் ப்ரேயர் மீட்டிங்லாம் அதிகமாக போய் தபலாலாம் வாசிப்பேன். அப்போ ரொம்ப ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். அவங்க எங்கள் வீட்டு தெருவில் தான் இருப்பாங்க. ஒரே பங்கு தான். அவங்க அண்ணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான். சும்மா குழந்தையிலேருந்து அவங்கள நான் பார்த்துருக்குறேன். சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம். ஏன்னா அவங்க அண்ணன் எனக்கு ஃப்ரெண்டு. நம்ம போய் ஒரு வீட்டில் போய் ஒரு தப்பான அபிப்பிராயத்தோடு பழக முடியாது. அதுக்கப்புறம் ஒருத்தர் பேசும்போது தான் அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம். பாப்பாட்ட கொடுங்க. ஹலோ. ஹலோ. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நாங்கள் நல்லா இருக்கோம். அம்மாவை எவ்வளோ பிடிக்கும்? அம்மா ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். அம்மாட்ட பிடிச்ச விஷயம் என்ன? என்ன சாப்பாடில் கேட்போம். என்ன சூப்பராக செய்வாங்க உங்களுக்காக? எல்லாமே நல்லா செய்வாங்க. எல்லாமே ரொம்ப பிடிக்கும், எல்லாமே செய்வாங்க. அப்படி பொதுவாக சொல்லாமல் ஏதாவது ஒன்று. சீ ஃபுட்ஸ், நான்வெஜ்னாலே நல்லா செய்வாங்க ஃபாதர். ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவேன். சரி. அப்புறம் அம்மாட்ட பிடிச்ச குவாலிட்டி என்ன? ஜாலியாக இருப்பாங்க. எப்பவுமே ஜாலியாக இருப்பாங்க. ஜாலியாக இருப்பாங்க. நல்லா பாசம் காமிப்பாங்க. நல்லா பாசம் காமிப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட் கிட். சரி தம்பி, அம்மாவை பற்றி சொல்லுங்க. அம்மா பிடிக்கும். லைக் ரெஸ்பெக்ட்லாம் நிறைய இருக்கும். பேசுவேன், நல்லா ஹெல்ப்லாம் பண்ணுவேன். பாசம் உண்டு. ஆனால் அந்த பாசத்தை வெளிப்படுத்த அம்மா மேலே பாசம் இல்லாமல் இருக்காது. ரெஸ்பெக்ட் அண்ட் அம்மாட்ட பிடிச்ச குவாலிட்டி என்ன? குவாலிட்டி எல்லாரையும் அரவணைப்பாங்க. எதுனாலும் முன்னாடி சப்போர்ட் பண்ணுவாங்க. பஞ்சாயத்து தலைவர் மாதிரி எந்த பிரச்சனைனாலும் தீர்த்து வச்சிருவாங்க. ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் உங்கள் துணைவியாரை பற்றி சொன்னீங்க, நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி சொன்னீங்க, 2 பேரும். ஸோ பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ்க்கு யார்ப்பா அந்த பேர் பெற்ற அந்த சகோதரி, அவங்க நான் பார்க்கணுமே இப்போது அப்படின்னு ஒரு ஆர்வம் கிளம்பியிருக்கு. அவங்கள்ட்டேருந்து எப்படி பேசலாம், அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படின்னா சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களை இன்வைட் பண்ணிடலாமா? ஸோ ஷாம்லா லூர்து மேரி அவர்களை அன்போடு பாசத்தோடு வரவேற்போம். வெல்கம். வாங்கம்மா, வாங்க. வெல்கம் 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 வெல்கம். நீங்கள் அப்படியே கூப்பிட்டு வாங்க. எஸ்.
ஸோ ஷாம்லா லூர்து மேரி, பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். சூப்பராக உங்கள் பொண்ணு, உங்கள் பையன், உங்கள் கணவர்லாம் அழகாக அவங்கள பற்றி சொன்னாங்க. அப்படியே நீங்கள் மெய் மறந்து கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், இல்லையா? எஸ் ஃபாதர். எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம், எதிர்பார்க்கல. அது நான் இப்படி கேட்பேன், உங்களை தொடக்கத்தில் இல்லாமல் மறைவில் வச்சு கேட்க வைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சிருக்க மாட்டீங்க, இல்லையா? என்ன கேட்க போறேனே தெரியாது. ஸோ அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, சூப்பர். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ஷாம்லா லூர்து மேரி. நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்ததுலாம். நல்லா நல்லா நடந்துட்டு தான் இருந்தேன். சின்ன வயசில் 1.5 வயசில் போலியோ ஃபீவர் வந்து போலியோ அட்டாக் ஆகிடுச்சு. கை கால் கழுத்து எல்லாமே விழுந்துருச்சு. அப்புறம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கை கால்லாம் கழுத்து நல்லா ஆகிடுச்சு, கால் மட்டும் அட்டாக் ஆகிடுச்சு, லெஃப்ட் அட்டாக் ஆச்சு. அதோடய கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன். அம்மா ஃபுல்லாக நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்த ட்ரீட்மெண்ட்டால் தான் இன்னைக்கு இந்த அளவில் இருக்கேன். அவங்களுக்கு கொடானுக்கு நன்றி சொல்லணும். நான் அவங்களோட கஷ்டத்தெலாம் பார்க்க 2 பேருமே அம்மா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அப்பா ஒர்க் பண்ணாங்க. எனக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. அம்மா அப்பா கூட இருப்போம் அப்படி தான். எனக்கு நிச்சயமாக நான் கனவுல கூட நினச்சதுல எனக்கு இப்படி ஒரு மேரேஜ் ஆகும், இப்படி ஒரு அருமையான கணவர் எனக்கு கிடைப்பார், 2 அருமையான கண்மணிகள் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஃபாதர். பை காட்ஸ் கிரேஸ் த்ரூ த இன்டர்செஷன் ஆஃப் மதர் மேரி எனக்கு அருமையான ஒரு ஃபேமிலி கொடுத்தாங்க, மாதாவும் ஆண்டவரும். அதனால் நான் ரொம்ப நன்றி. என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தேன் ஃபாதருக்குள்ள மேரேஜ் ஆயிடுச்சு, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே. உங்களுடைய அதாவது ஒரு 1.5 வயசு வரப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு அட்டாக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் பள்ளி பருவம், கல்லூரி பருவம், அப்புறம் கோயிலுக்கு போகும் பொழுது, ஸோ எல்லாரோடையும் பழகும் பொழுதெல்லாம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? எனக்கு எந்த ஒரு அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த நான் இப்படி இருக்கேன்ற அந்த தாழ்வு மனப்பான்மை வந்ததில்லை. சூப்பர். எனக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகணும், ஏதாவது சர்ச்சில் போகணும், நடுவில் போய் நிற்கணும் அப்படின்னா வந்து என்ன மாதிரி இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஊனமுற்ற இயக்கத்தில் இருந்தேன். அவங்க கூடலாம் பழகும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் என்னை எவ்வளோ ஆசிரியச்சிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறேன்ற ஃபீலே கிடையாது. நான் எல்லாத்துலேயும் முன்னாடி போய் நிற்பேன். நான் ஸ்டிக் வச்சு தான் நடப்பேன், கால் கொஞ்சம் பெண்டாகும். அதை பற்றி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். சர்ச்சில் கொயருக்கு போவேன். அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த இரும்பு படி. அம்மா அப்பாலாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. நான் கஷ்டப்பட்டு முதல் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் மேலே ஏறிடுவேன். எனக்கு பாடணுன்னு ஆசை. சின்ன வயசுலேருந்தே நல்லா பாடுவேன். அப்போ நான் கொயரில் போய் ஜாயின் பண்ணி கொயர் பாடுவேன். கேட்டிக்ஸம் போவேன். மரியான் சென்னையில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சர்ச்சில் வந்து ரீடிங் படிக்கிறதுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு எல்லாரும் எப்படி கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாக்ரிஸ் வழியாக ஃபாதர் ரூம் வழியாக போய் ஃபாதர் நீ படிமானுவாங்க. நான் ஏறி போய் படிப்பேன். யாரும் என்னை சிம்பத்தியாக பார்த்தா கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வந்து நான் என்னால் முடியும். இது வரலாம் ஆண்டவர் கிருபையில் எனக்கு என்னென்னா என்னால் முடியாதுன்னு நான் எதுவுமே நினச்சதில்லை. எதுவுமே நான் ஏறுவேன், எங்கே போகணுமோ போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆண்டவர் பாதத்தில் வச்சிடும். அதில் நான் செய்யணும் இதை அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னை பொறுப்பேற்றுங்கன்னுவேன். அது மாதிரி அந்த ஒரு மனநிலை எனக்கு கொடுத்ததுனால, எனக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக கொடுத்ததுனால எனக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். சூப்பர் சூப்பர். ஏன்னா அதுதான் இன்னைக்கு தேவை, இல்லையா? ஆமாம். நீங்கள் வந்து அதுக்காக தான் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இந்த பதில் உங்கள்கிட்டன்னு வரும் பொழுது இதை பார்க்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் மாதா தொலைக்காட்சியில் வழியாக ஒரு உற்சாகம் பெறுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் இருக்குது, இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு நிறைவு இல்லை. என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. முடியும். நீங்களாம் வந்து ஒரு முன்மாதிரி அவங்களுக்கு. இப்போ உங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சக்தி வரும். சே, எப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ஸோட கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ அழகாக திருமணம் முடித்து குழந்தைகளை வளர்த்து ஒரு சிறப்பான வாழ்வை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்மளால முடியாது? இவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற உற்சாகத்தையும் ஊட்டத்தையும் பெறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரியலி சூப்பர், அழகாக சொன்னீங்க. ஸோ உங்கள் கணவரை நீங்கள் முதல்ல பார்த்த அனுபவம், அவர் உங்களை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம் உங்களுக்கு சொல்லுங்களேன். என் கணவர் வந்து எனக்கு மிகப்பெரிய கடவுளோட கிஃப்ட், எனக்கு காட்ஸ் கிஃப்ட் தான். அவர் வந்து நான் கடவுளுக்கு அடுத்தபடியாக நான் நினைக்கிறேன். அப்பா அம்மா அண்ணன் என்னை தூக்கி, ஒரே ஒரு அண்ணன் தான் எனக்கு. அவங்க என்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி சுமந்தாங்க. இன்னை வரலமும் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கேன். எனக்கு ஒன்றுனா ஓடி வந்து நிற்பாங்க. அதே மாதிரி உறவுகளும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதில் பெரிய பரிசு என்னன்னா என் கணவர். அவர் வந்து நான் எஸ்டிடி பூத்து வச்சுருக்கும் போது என்னை சின்ன வயசுலேருந்தே கொயரில் அவங்க தபலா வாசிப்பாங்க, நான் பாடுவேன், பேசுவோம் கொள்வோம். அண்ணனோட ஃப்ரெண்டு தான். ஆனால் வந்து அவங்களோட அந்த அணுகுமுறை, அந்த அஃபெக்ஷன். அண்ணன் வந்து ஃபாரின் போயிட்டாங்க வேலைக்காக. அப்போ ட்ராவல்ஸ் வச்சுருந்தோம், அண்ணன் கார் வச்சுருந்தப்போ அப்போ இவங்க சொன்னாங்க, அம்மா அப்பாவுக்கு வயசாகுது,
தங்கச்சி தான் பார்த்துக்கிறா, நீ கொஞ்சம் பொறுப்பெடுத்து பார்த்துக்கோ, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்க. என் மேலே ரொம்ப அக்கறை காட்டினாங்க. அதாவது நான் ஏறும்போதும் இறங்கும் போதும் ரொம்ப பாசமாக என் மேலே பண்ணாங்க. அந்த பாசம் வந்து எனக்கு ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிநேகமாக மாறிடுச்சு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, எனக்கு இவரை கணவராக அணையணும், எனக்கு சித்தம் தான் எனக்கு திருமணம் இவரோட நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். அப்போ நான் கொஞ்சம் போல் சொன்னேன், இவங்கக்கிட்ட அந்த ஆசையெல்லாம் சொன்னேன், வருவாங்க பேசுவாங்க. ஆனால் டக்குன்னு அக்செப்ட் பண்ணல. அவங்க நான் சொல்லணுன்னு அப்படியே இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களோட அணுகுமுறையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபாதர்ஸ்கிட்டலாம் பேசினா ஃபாதர்லாம் நீங்கள் பேசி முடிவெடுங்கன்னு அவங்களே சொன்னாங்க. எல்லாம் நல்லபடியாக முடித்தாங்க. இப்போ அவங்க வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. அதெல்லாம் மீறி வந்து அவங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தது, ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட கல்லே கட்டிடத்துக்கு மூளை கல்லாயிட்டுன்னு சொல்வீங்க, அது மாதிரி என்னை ஒதுக்குறாங்க. அவங்க முன்னாடி என்னை வாழ வைக்கணும் நீங்கள் நல்லபடியாக. அவங்க என்னோட அன்பு செய்யணும், நான் அவங்களோட இணையணும்னு சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டோட எங்கள் மாமியார் வீட்டு சைடில் எல்லாருமே எல்லாம் அவங்க ஃபேமிலி சர்க்கிள் ஃபுல்லாகவும் என் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் முன்னாடி போயிருப்பேன். அது வந்து அதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். என் கணவர் இந்த நிமிடம் வரல என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, எந்த குறையில. சின்ன ஊசல் பூசல் வரும், அது இல்லாமல் இருந்தால் லைஃப் நல்லா இருக்காதுங்களா. அது போலியான வாழ்க்கை தான் நான் நினைக்கிறேன். ஆமாம். அதனால் அது வந்து பொழுது சாய்வதற்கும் சின்னம் தண்ணிட்டோன்னு சொல்லி இறைவார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக செயல்படுது. காலையில் சண்டை போட்டாங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே சமாதானம் ஆகிடும். அதெல்லாம் நல்ல எங்கள் பசங்க சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து மனைவிட்ட ஒரு 2 வார்த்தைகள் சொன்னா தப்பிச்சிடலாமா. ஒன்று வந்து சரிமா, இன்னொன்று வந்து சாரிமா. அதனால சாரி சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஓகே. ஸோ ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களுக்குள்ள ஒரு ஸ்நேகம் ஏற்பட்டு 2 பேரும் பழகி கொண்டு இருக்கும் பொழுது திருமணம் செய்யலான்னு முடிவெடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் அதற்கு எப்படி அவங்க வந்து அந்த ஒரு உங்களுடைய விருப்பத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, என்ன நடந்தது? யாருமே ஏற்றுக்கலைங்க. ஏன்னா நான் நல்லா ஜாபில் இருக்கிறேன். கொஞ்சம் வீட்டில் நான் கொஞ்சம் எங்கள் 6 பேரில் நான் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பேன். அதனால் இனிமே முடியாதுன்ட்டாங்க. அம்மாவுக்கு மேலே எங்கள் பெரியம்மா பெரியப்பா, அவங்களுக்கு மேலே எங்கள் அத்தை மாமா, எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு அப்படியே பெரியவங்க. அவங்களாம் சொன்ன ரீசன் ஏன் முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க வேண்டாம் அவனுக்கு இந்த வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு பெரிய சிலுவை சுமக்கிற அப்படின்ட்டாங்க. அப்புறம் டெய்லி போய் ப்ரேயர் பண்ணிக்கினே இருக்கு கோயிலுக்கு. அவங்கள எப்படி ப்ரேயர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்கள எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க? சொல்லிகிட்டே இருப்பாங்க, கேட்டுட்டு அப்படியே வேலைக்கு போகிறது வர்றது, இவ்வளோ பார்க்குறது பேசுறது. அப்படி ஜபத்தினால்தான் என்ன முதல்ல நான் தயார் பண்ணிக்கினேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்கல. அப்போ ஃபாதர்கிட்ட போய் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஃபாதர் ஜேக்கப். ஓகே. அம்மா அவங்க ஒருத்தராக போய் அம்மா தங்கச்சிங்க அண்ணன் வேணான்னு சொல்லுங்க, வேணாம் மாதிரி ஒரு வாழ்க்கையை ஃபாதர் என்ன சொல்லிட்டார், இந்த அங்கேயே கழட்டி வச்சுட்டு நான் வேணான்னு சொல்லுவேன், ஆனால் அந்த அங்கேயே போட்டு வேணும்னு சொல்லுவேன். இல்லை ஃபாதர், கடவுளை நம்பி இந்த வாழ்க்கையை நான் எடுக்கிறேன், நீங்கள் கல்யாணம் கொடுத்தா போதும் அப்படின்னு. அவர் சரி போஸ்கோ ஓகே நான் பேசுகிறேன் திருப்பி அம்மா கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் கிட்ட அப்படி போராட்டங்கள் நிறைய. ஒரு பக்கம் எங்கள் பெரியம்மா வீடு, ஒரு பக்கம் எங்கள் அத்தை வீடு. ரொம்ப போராட்டம் பண்ணி ரொம்ப சிறப்பாக நடந்தது கல்யாணம். திருமணம் சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப கிராண்டாகி போச்சு. இருந்தாலும் மனசு கேட்கல, ஃபேமிலியை விட்டு வந்து கல்யாணம் பண்ணுறது. யாருமே வரல. ஒரு அண்ணன் மட்டும் வந்தார். ஒரு அண்ணன் எங்கள் தாத்தா அம்மாவுடைய அப்பா, சித்திங்க 2 பேர், மாமா ஒருத்தர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி இணைஞ்சு வந்தாங்களா? ஒரு எத்தனை வருஷம் கழிச்சு? இல்லை ஃபாதர், ஒரு 3 வருஷம் நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணி அங்கங்கே ஒரே ஃபுல்லாக குழந்தை இல்லை எங்களுக்கு. இப்போ 3 வருஷமாக குழந்தை, 3 வருஷம் பிறந்தான். இது நடுவில் வந்து என்னாச்சுன்னா டிவைன் பண்ணும் ஃபாதர் கல்யாணம் பண்ணிவிட்டு. அப்போ டிவைனில் என்ன சொன்னாங்கன்னா, அதான் பைபிள் பிரகாரம் சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்போ எல்லாமே ஓகே தான், ஆனால் நீங்கள் பெரியவங்களை வந்து வெறுத்துட்டு பண்ணீங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் அதான் கடவுள் ஏற்றுக்குவார், இல்லாட்டி இந்த கல்யாணம் வந்து ஏற்றுக்காமட்டா. அப்புறம் டிவைன்லேருந்து வந்து எங்கள் அம்மா காலில், எங்கள் மாமா பக்கத்துலேயே இருப்பார், அவர் காலில், எங்கள் அத்தை காலில். அப்புறம் இங்கே மாதவரத்தில் இருக்கு, எங்கள் பக்கத்தில் இருக்க எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் பெரியம்மா எல்லாம் பெரியவங்க, அவங்களாம் அவங்க தான் எல்லாம் முன்னே நிற்பாங்க எங்களுக்கெல்லாம். அவங்க காலெல்லாம் வந்த பிறகு சரிடா நீ பண்ணிட்ட, 1 வருஷம் ஆகி போச்சு,
அப்படின்னாங்க. அவ்வளோதான், குழந்தைகள்லாம் ஒன்றும் கேட்கல. அப்புறமா அது 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரேயரில் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கெலாம் போகிறது. எங்கேங்க விட மாட்டேன், எங்கேயுமே ஃபுல்லாக மாதா கிட்ட விட மாட்டேன், ஆண்டவர்கிட்ட போய் சுற்றி வந்து அதுக்கப்புறம் 3 வருஷம் பொறுத்து இவன் பிறந்தான். குழந்தை ஒரு 3 வருஷம் இல்லை அப்படின்னும் பொழுது சாதாரணமாக நார்மலாக இருக்கும் பொழுதே என்னென்ன பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் நிறைய இழிச்சொல் பழிச்சொல் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையா? 3 வருஷம் அப்படி எளிமையான ஒரு காலமாக இருந்திருக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அப்போது அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? அது இப்போ எல்லாத்துக்கும் சொல்லணுன்னா ஆண்டவர் தான். ஜெபம் பண்ணால் அந்த நம்மளுக்கு நீங்கள் சொன்ன அந்த அந்த பழிச்சொல் இழிச்சொல் யாரையும் பார்க்க போகிறதில்ல. ஆண்டவர் என் குடும்பத்தை தான் பார்ப்பேன். நம்ம வேலை உண்டு, ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் நம்மளுக்கு புத்திமதி சொல்லுவார் பைபிளில். அதுவும் பிறகு வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருப்போம். பையன் தம்பி பிறந்த உடனே எப்படி நீங்கள் அந்த 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 மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். அவங்ககிட்ட கொடுங்க. அது எனக்கு வந்து பை பர்த் கிடையாது, அதனால எனக்கு தெரியும் அது என் பிள்ளைக்கு அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து எப்படின்னா என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அப்போ அண்ணன் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் குழந்தைக்கு ஆசைப்படும் போது என்னோட போன் பிரதர் சொன்னாங்க, நீ வேண்டாம் அதெல்லாம் ஆசைப்படாத, நீ ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கோ அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் முடியவே முடியாது, என்னோட சொந்த ரத்தத்தில் நான் குழந்தைய பெற்று காட்டுவேன், எனக்கு ஆண்டவர் மாதம் உதவி செய்வாங்கன்னு. அதே மாதிரி 3 years 3.5 பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு வேணும் ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம இருக்க நிலைமைக்கு ஒரு வயசான காலத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு பொண்ணு தான் நம்மளுக்கு வந்து ஒரு துணையாக இருக்கும்னு எனக்கு பொண்ணு வேணும்னு ரொம்ப ஆசை இருந்தேன். அப்போ இவங்க சொல்லிட்டாங்க, இல்லை வேண்டாம், ஒன்றுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம், கடவுளை ஆசிரியச்சு கொடுத்தாரு போதும்னு ரொம்ப ஸ்டபனாக இருந்தாங்க. நான் ஃபுல்லாக மாதா கிட்டே வச்சுட்டேன், அம்மா எனக்கு ஒரு பொண்ணு வேணும்மா என் நிலைமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் போனோம். அப்புறம் டாக்டர் கேட்பாங்க, என்ன 2வது குழந்தை பெற்றுக்கணும், ஏதாவது என்ன இருக்கான்னு கேட்பாங்க. இவங்க வந்து இப்படின்வாங்க, நான் இப்படின்வேன். டாக்டர் சொல்லுவாங்க, நீ என்னம்மா நீ ஜாலியாக பெற்றுட்டு விட்டுருவா, அவர் தானே எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து 11 months இருந்தாங்க இவன் பிறந்தப்போ, அதனால எனக்கு கஷ்டம் தெரியல. அம்மா ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கினாங்க, அப்போ ஃபுல்லாக பார்த்துக்கிறது, என்ன கவனிச்சிக்கிறது எல்லாமே. அதனால் அம்மா இருந்ததுக்கப்புறம் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்களே யாரும் ஒரு ஹெல்ப் இல்லை, வளர்த்து ஆளாக்கணும் 2 பேரும். அப்புறம் 7 yearsக்கு அப்புறம் இவன் தங்கியிருக்கா எனக்கே தெரியாது, நான் ஃபுல்லாக வண்டியிலலாம் போயிருக்கேன். அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். இவங்க சொன்னாங்க வேண்டாம், அப்படி தேவையில்லை 2வது குழந்தை, நீ சும்மா ஆசைலாம் படாதுன்னு, நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட போட்டேன் பெட்டிஷன், அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் கன்சீவ் ஆயிருக்கேன், எனக்கே தெரியாது. நான் இந்த மணலி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ரோடெல்லாம் ரொம்ப இது இருக்கும், அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஜான்வரி திருவிழான்னு சொல்லிட்டு ஃபெப்ரவரி எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சோடனே நான் இவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து டெஸ்ட் எடுக்கணும், எனக்கு ஏதோ தெரியுது அப்படின்னா, இல்லை அதெல்லாம் இல்லை, நீ சும்மா கனவு காணாத அப்படின்ட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய மிரக்கலாக இவ பிறந்தா. அது எப்படின்னா நான் போய் டெஸ்ட் எடுத்தோம், நெகட்டிவ் வந்துடுச்சு. அப்போ நான் நம்பலை. இவங்க வந்து அந்த பிசிஷியன் அந்த லெபார்ட்டரியில் வேலை செய்கிறவங்க கிட்ட போய் இவர் சொல்லி நெகட்டிவ்னு போட சொல்லியிருக்காரு போல் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன். நான் ஜஸ்ட் ஒரு காமெடியாக சொல்கிறேன். அது ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், அவர் எதாவது சொன்னாருங்களா அப்படின்னு. அப்படியே அழுகுறேன் தண்ணி எதிர்க்கே இது பழைய வீட்டில். அப்போ எதிர்க்க மாதா, பெரிய நாயகி மாதா, சலேத் மாதாலாம் வச்சுருப்பாங்க, அவங்கள பார்த்து அழுகுறேன். எனக்கு தெரியாதுமா, நான் ஆசையாக என் மனசில் ஆசை வளர்த்துட்டேன், எனக்கு எப்படியா இது இருக்குதுன்னு தோணுது, சம்திங் டெல்ஸ் மீன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி என் மனசில் ஏதோ சம்திங் சொல்லுது இருக்குது அப்படின்னு. அப்போ இவங்க சொன்னாங்க, சரி ஒன்று சும்மா அழுதுட்டுலாம் இருக்காது, எந்திரி வேலையை பாரு, அவ்வளோதான் அப்படி. கடவுளுக்கு தெரியும் நம்ம கஷ்டம் அப்படின்னு. சரி கடவுளுக்கு தெரியும்ல, நம்ம டாக்டர்கிட்ட போகலான்னு சொன்னோம். இப்போ நான் பார்த்த டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போனோடனே 1 week தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்க்க முடியல, பெரிய டாக்டர் குரியன் ஜோசப். அவர் தெய்வம் மாதிரி ரொம்ப அருமையாக, எனக்கு இன்னே வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபாதர் 2 பேரையும் சிசரியன் தான். அவர்கிட்ட போனால் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அசிஸ்டன்ட் பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு யூரின் டெஸ்ட் எடுங்க இங்கே அப்படின்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே மாதா உட்காந்து சொல்கிற மாதிரி ஒரே மனசில் ஒரு குதூகலம். இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு டாக்டர் இப்போ தான் டாக்டர் எடுத்தோம், 1 week தான் ஆகுது, இந்த ரிசல்ட் எடுத்து காட்டினாங்க. அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அமைதியாக வைங்க அப்படி அங்கேயே கத்துறேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, இல்லைப்பா நீங்கள் இங்கே ஒன்று எடுத்துருங்க. அப்போ ஃபுல் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு, இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க போய் எடுக்கலான்னு போய் எடுத்துகிட்டு, சும்மா வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபுல்லாக அந்த ரிசப்ஷனில் உட்கார கூட இல்லை ஃபாதர், அப்படியே நிற்கிறேன். அப்படியே ஃபுல்லாக ஏசி தான், ஸ்வெட் ஆகுது, அப்படியே வேர்த்து ஊற்றுது. இவர் நீங்கள் போய் ரிசல்ட் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டு இவரை என்னை நிற்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் அப்படியே வேகமாக வந்து சிரிச்சிட்டே வந்து என்னை நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு, நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொன்னார். அப்படியே அன்னைக்கு டியூஸ்டே அந்தோனியாருக்கு ஜெபிச்சுக்கிட்டேன். அந்தோனியாரே நான் நம்பிட்டேன், எனக்கு இன்னைக்கு உங்கள் நாளில் வந்திருக்கேன், எனக்கு ஒரு புதுமை செய்யுங்க சொன்னோன்னே எனக்கு அப்படியே தண்ணி ஊற்றுது ஃபாதர், உடம்பெல்லாம் நடுங்குது.
எனக்கு இருக்குது பாப்பா இருக்குன்னு சொன்னோன்னே பாசிட்டிவ் வந்தோடனே அப்போது அந்த டாக்டர் அம்மா வந்து கடவுள் மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. மாதா மாதிரி தான் எனக்கு தோணுனாங்க. அவங்க சப்போஸ் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு டேப்லெட் எழுதி கொடுத்தா இன்றைக்கி என் பொண்ணு இன்றைக்கி இருந்திருக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு பெரிய மிரக்கல் எனக்கு. நிறைய பேர் கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவரோட மகிமைப்படுத்துறது இல்லை. அவரை சாட்சியப்படுத்தும் போது தான் நிறைய பேருக்கு அது நம்பிக்கை தோணும் இல்லைங்களா? ஏன் அவங்களுக்கு செஞ்ச கடவுள் நம்மளுக்கு செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். கணவர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? நோ வேர்ட்ஸ். பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். தம்பிகிட்ட பிடிச்சிக்கணும். தம்பி வந்து நல்ல புள்ள. இந்த காலகட்டத்தில் எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு புள்ள கொடுத்துருக்காருன்னும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாப்பாவை பற்றி? பொண்ணும் அப்படிதான். அவள்கிட்ட பிடிச்ச ஒரு சூப்பர் குவாலிட்டி ஒன்று சொல்லுங்களேன். என்ன சொல்றது, நல்லா டான்ஸ் ஆடுவா. அடுத்தது எல்லாமே நல்ல திறமையா இருப்பா. நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. பரதநாட்டியம் ஆடுவீங்களா? அப்போ கண்ணில் நல்லா அப்படி இப்படிலாம் பார்க்கலாம். உங்கள் அண்ணன் நல்லா பாடுவார்னு வேற சொல்லியாச்சு. மாதா டிவியில் வேற பாட்டெலாம் பாடுறாரு, அசத்துறாரு. அதனால அவர் பாட, நீங்கள் ஆட, நாங்கள் பார்த்து ரசிக்க எப்படி அரங்கேற்றம் செய்யலாமா? இல்லையா? ஓகே தான். சரி, அப்பா செஞ்சிடலாம். ஓகே, சரி, பார்த்துடலாமா? வாங்க. அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறையன்னையே, அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறையன்னையே, அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறையன்னையே, கண்ணிமை குன்றாமல் கருத்தாங்கியே உம்மை, கண்ணிமை குன்றாமல் கருத்தாங்கியே உம்மை உருவாக்கியவரை உதிரத்தில் சுமந்தாய், அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறையன்னையே, அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறையன்னையே. அழகா பாடுறீங்க, நீங்க அழகா நடனம் ஆடுறீங்க. சூப்பர். நல்ல கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. கடவுளுடைய புகழை பரப்புவதற்கு நம்ம எப்பொழுதுமே அதை பயன்படுத்திக்கணும். சர்ச்சில் நீங்க வந்து பாடல் குழுவில் இருந்தீங்க இல்லையா? அதனால நீங்க ஒரு 4 லைன் பாடுங்க. என் தேவன் தாய் மரியே, என் ஜீவநாதன் நீயே, எம் வாழ்வை உம் வழியில் என்னாலும் வழி நடத்தும், பேர் விளங்கும் பேரரசி பெரிய நாயகியே, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் பேரெழிலே வாழ்க, உம் அன்பிலே என்னாலுமே, உம் அன்பிலே என்னாலுமே உம்மை புகழ்ந்து போற்றுவோம், உம்மை புகழ்ந்து போற்றுவோம். என் தேவன் தாய் மரியே, என் ஜீவநாதம் நீயே, எம் வாழ்வை உம் வழியில் என்னாலும் வழி நடத்தும். சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப இனிமையான குரல் உங்களுக்கு. கடவுள் அழகான கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதை சரியாக பயன்படுத்தியிருக்கிறீங்க. உங்கள் பையனை அதே மாதிரி வளர்த்துருக்கிறீங்க. ஸோ வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. உங்களோட இவ்வளோ நேரம் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது இன்னும் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம வந்து கடவுளோட பிரியமான பிள்ளைங்க. என்னோட மனசில் ஏற்பட்டுறது என்னென்னா, நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கேன், அவர் அருகில் இருக்கிறேன், அவர் கையில் தவழ்கிற குழந்தை, அப்படி தான் நான் யோசிக்கிறேன். என்னோட மென்டாலிட்டி பிறகும் அதுதான் உண்மையும். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு குறை கொடுத்தானா பல ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஒரு குறையை கொடுத்துட்டாருன்னா அதில் பல டேலண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து நம்ம வெளிப்படுத்துறதில்ல. இதை மாதிரி முடங்கி இருக்காமல் எல்லாரும் தயவுசெய்து அதை விட்டுட்டு வெளியே வாங்க, வெளி உலகத்துக்கு வாங்க. என்னால் முடியும், நானும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நான் பெருசாக சொல்ல நினைக்கிறேன் ஃபாதர். சூப்பர், ரொம்ப அருமை, அழகாக சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உங்களுடைய குடும்பத்தில். ஸோ
ஷியாம்லா லூர்து மேரி, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அருமையான அன்பான கணவர் இல்லையா, பல போராட்டங்களுக்கு மத்தியில் உங்களை வந்து கைப்பிடித்து இன்று வரை உங்களுக்கு பக்கபலமாக இருந்துட்டுருக்கிறாங்க. ஸோ அழகான கண்மணிகள் 2 பேர், பாச பிணைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு அழகிய குடும்பத்தை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படிலாம் அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொல்லி நம்பிக்கை ஊட்டியிருக்கிறீங்க. நம்பிக்கையோடு இருங்க, சாதிக்க முடியும். அடிப்படையில் குடும்ப ஜெபம் தேவை, பேசணும், பழகணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும் அப்படிங்கிற அழகான கருத்துக்களை வாழ்ந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சிறப்பான நன்றிகள், மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம், சரிங்களா? மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, பேறு பெற்றோர் நிகழ்ச்சியிலே இன்று திருமதி ஷியாம்லா லூர்து மேரி குடும்பத்தினரை சந்தித்தோம். எப்படி இருந்துச்சு? நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டீர்களா? இறை நம்பிக்கையில் ஆழம் பெற்றீர்களா? கட்டாயம் நீங்கள் பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பகிர்வு இருந்தது. உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்திருக்கும், மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். நம்மாலும் வாழ முடியும், ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு எதையும் செய்ய முடியும் என்ற ஆற்றல் பெற்றிருப்பீங்க. ஸோ மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். மற்றும் ஒரு பேறு பெற்றோர் குடும்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.